அவங்களுடைய செயல்களை வந்து அவங்க திருத்தி திடீர்னு வந்து நல்லவங்களை ஆயிட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சியை வந்து கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்ய மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும்? கரெக்ட் ஐயா, கரெக்டா சொன்னீங்க. இன்னும் 10 அமாவாசைக்குள்ள தேர்தல் வரப்போகுது. அந்த 10 அமாவாசைக்குள்ள வரப்போற தேர்தல் அன்னைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கணும்ல. அதுக்காக கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு சின்னது கண்ணு துடைக்கிற மாதிரி இங்க ஒண்ணு அங்கே ஒண்ணு பண்ணிட்டு மக்களுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அதே பொய்ய சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்க போறாங்க. அந்த நேரத்துல நான் உங்களை வலியுறுத்தி உங்களை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து இந்த 4 வருடங்களாக நீங்க பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த நரகத்தை தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. கடைசி நிமிஷத்துல அவங்க உங்களுடைய கண் தொடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அது பார்த்து மயங்கிடாதீங்க. ஒரு மனிதனுடைய குணம் மட்டும் இல்ல, ஒரு மனிதனுடைய ஆலோசனையும் செயல்பாடும் அவங்களுடைய உண்மையான மனசு என்னன்னா அவங்களுடைய செயல்களால தான் உங்களுக்கு தெரிய வரும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சியோடைய உண்மையான மனசு என்னன்னா அவங்களுடைய இந்த 4 ஆண்டு காலத்து செயல்கள் தான் ரொம்ப வெளிப்படையாவே மக்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற இந்த கொடுமையில இருந்து தெரியுது. எத்தனை விஷயங்கள் சொல்லாங்க. இப்ப பழனி எடுத்துக்கங்க, அந்த 525 வாக்குறுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதுல சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்கி விடுவேன், பழனிய திருப்பதி ஆக்கி விடுவேன். ஏங்க, கடவுள் பக்தி இருக்கிற மக்கள் கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லலாங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு, மலை ஏறி முருகப்பெருமான கும்பிடுற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அந்த ரோப்காருக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே திரும்பி பார்த்தேன், எவ்வளவு அழகாக இருக்கு. மலை மேல எப்பவுமே முருகர் மலை மேல இருப்பாரு, அங்க இருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் குப்பைங்க. முருகன் வாழ்ற அந்த மலையை சுத்தி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இல்லனா இது நடக்காம செய்யறதுக்கு, தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த உங்களுடைய பிரதிநிதி, உங்களுடைய எம்எல்ஏ எங்க? முருகர் வாழும் அந்த புனிதமான இடத்தை சுத்தமா வைக்கிற அளவுக்கு கூட ஒரு மனசு இல்லாத ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? பண்ண மாட்டாரு. பண்ணல அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. 4 வருஷம் பத்தலையே அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு. யாருமே அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து இப்படி வாழணும் அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது யாருமே, நான் இங்க உங்களுக்கு வந்து ஒரு போதிக்க நான் வரல. ஆனால் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு உள்ள நுழையிற அந்த வாசல் கிட்ட கறி விற்கிற கடைகள், டாஸ்மாக் கடைகள், இன்னும் எத்தனை அந்த மாதிரி நான் இன்னைக்கு பார்த்து வரும்போது அசந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, மனசு உடைஞ்சு போச்சு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாங்கமும் சரி, அத்தனை சமுதாயத்துக்கு சேர்ந்த மக்களையும் அத்தனை மதங்களுக்கு சேர்ந்த மக்களுடைய அத்தனை உரிமைகளும் சமமா காப்பாற்றணும், சமமா பாதுகாக்கணும். பழனியில அது நடக்கல. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இது உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.